நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி சினிமேட்டிக் ரீல்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு CapCut அண்ட் VPN தான் யூஸ் பண்ண போகிறோம். VPNனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு CapCut ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஷூட் பண்ண எல்லா வீடியோவுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு க்ரியேட் வீடியோன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வால்யூமை வந்து கம்ப்ளீட்டாக 0ன்னு கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து எல்லா வீடியோக்குமே கொடுத்துடணும். ஸோ எல்லா வீடியோக்குமே வால்யூமை கம்மி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இருக்க இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டெலீட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வீடியோ வந்து நிறைய வீடியோ ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எதுக்கடுத்தது எது வரணுமோ ஸோ அதையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பிளேஸில் எந்தெந்த வீடியோ ஆர்டர் படி வரணுமோ ஸோ அந்தந்த வீடியோவை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆடியோவில் போயிட்டு எக்ஸ்ட்ராக்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அதோட ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆடியோவை ஆட் பண்ணிவிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் எந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்லோமோவில் வேணுமோ ஸோ அந்த வீடியோலலாம் உங்களுக்கு ஸ்லோவாக உங்களுக்கு வீடியோ வரணுமோ ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்லோமோக்கு ஆக்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் போதும். ஸோ அதில் ஸ்பீடில் போயிட்டு நார்மலில் போயிட்டு ஸோ இதை வந்து லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு 0.5 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துட்டு இதை பெட்டர் குவாலிட்டின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்மூத்தில் பெட்டர் குவாலிட்டின்னு கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் உங்களுக்கு 100% வந்தோடனே ஸோ முடிஞ்சு அடுத்து என்ன வீடியோவுக்கு உங்களுக்கு ஸ்லோமாக வேணுமோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு ஸ்பீடில் போயிட்டு நார்மல் போயிட்டு ஸோ சேம் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோவில் வேணுமோ அந்தந்த வீடியோவில் நீங்கள் ஸ்லோமோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷன் போங்க. ஸோ அனிமேஷன் போனோன்னா இதில் உங்களுக்கு நிறைய எஃபெக்ட் லோட் ஆகும். ஸோ இன்னில் போயிட்டு ஜூம் 1ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி 0.0 செகண்ட்ஸ்க்கு வந்து அந்த எஃபெக்ட் வர்ற மாதிரி நான் கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது செகண்ட் வீடியோ கிளிக் பண்ணிட்டு அனிமேஷன் போங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுன்னா கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து காம்போவில் போய்க்குறேன். காம்போவில் போயிட்டு அதே மாதிரி ஜூம் 1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்தெந்த வீடியோலலாம் ஜஸ்ட் ஒரு எஃபெக்ட் வேணுமோ அதுக்கெல்லாம் அனிமேஷன்னு போயிட்டு ஸோ இந்த காம்போ ஃபுல்லாத்துலேயுமே ஜூம் 1 இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க பவுன்சிங் 1 அந்த கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கலாம். ஸோ எஃபெக்ட் எல்லாம் இந்த ஆட் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோலையுமே. ஸோ ஆட் பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வீடியோவில் எல்லாத்துலேயுமே நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது 2 வீடியோக்கும் சென்டரில் இருக்க இந்த ஒயிட் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதுலேயும் நம்ம ட்ரான்சாக்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லைட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து கிளார் 2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு ஃபிலிம் லைட்டாக பேன் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது இந்த இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துலலாம் வேணுமோ ஸோ இது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து இந்த லாஸ்ட் வீடியோலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டேன். ஸோ அப்போ வீடியோ ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும்போது லைட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பிரைட்னஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு 10 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேச்சுரேஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. ஸோ 30 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துட்டு திருப்பி ஷார்ப்பனை வந்து ஒரு 70ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஹெச்எஸ்எல்ல வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ சேச்சுரேஷனில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் எல்லோ கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர்லேயும் சேச்சுரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு
மேலே வந்து ஹெச்யூஇ இருக்கும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ப்ளூ கலரை கிளிக் பண்ணிட்டு சேச்சுரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஹெச்யூ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விடுங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு டிக்குன்னு கொடுத்துட்டு ஸோ ஹைலைட்டில் போய் லைட்டாக ஒரு 10 போல் வச்சுட்டு டிக்குன்னு கொடுத்துட்டு ஸோ இதை என்ன பண்ணுங்கள், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை லாஸ்ட் வீடியோ வர நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கப்புறம் எஃபெக்டில் போங்க. ஸோ எஃபெக்டில் போயிட்டு வீடியோ எஃபெக்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க சர்ச்சில் வந்து ஃப்ளாஷ் வைப்ரன்ட்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் கலர்லெஸ் ஃப்ளாஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதையும் என்ன பண்ணுங்கள், லாஸ்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீடை வந்து கம்ப்ளீட்டாக 0 வச்சுக்கோங்க. வச்சுட்டு அட்மாஸ்ஃபியரை வந்து 100ல் செட் பண்ணிக்கலாம். 100ல் செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் வந்து கரெக்டாக 52 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கிட்டு அடுத்தது ரேஞ்சை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி ஸோ உங்கள் வீடியோவுக்கு எப்படி வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு க்ளோவும் உங்கள் வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். க்ளோவே ரேஞ்சையும் கொஞ்சம் உங்கள் வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொடுத்துக்கோங்க. க்ளோவை கொஞ்சம் கம்மி பண்ணால் ரேஞ்சை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக நான் ரேஞ்ச் ஒரு 25 வச்சுருக்கேன். க்ளோ வந்து ஒரு 15 போகலாம். அந்த ரேஞ்சுக்கு வச்சு டிக்குன்னு கொடுத்துட்டேன். ஸோ வந்து க்ளோ அண்ட் ரேஞ்ச் மட்டும் உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு சினிமேட்டிக் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி எடிட் பண்ணியாச்சு. எடிட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கல ஷேர் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி சேவ் டு டிவைஸ்னே கிளிக் பண்ணிக்கோங்க.